பெரியோர்களே, சுதந்திரம் என்பது நம்ம விருப்பப்படி அடுத்தவர்களுக்கு சிரமம் இல்லாமல் நாம் வாழ்வது. நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம வச்சதானே சட்டம். அங்கேயும் வந்து எட்டி பார்த்துக்கிட்டு எந்திரியா எந்திரி சாப்பிடக்கூடாது அப்படின்னு யாராவது ஒருத்தன் வந்து சொன்னான்னா, அப்படித்தான் வெள்ளைக்காரன் வந்து சொன்னான். அதை எதிர்த்து தான் நாம் போராடணும். மிகப்பெரிய போராட்டத்தில் மக்கள் வெற்றி வாங்கி கொடுத்துட்டாங்க. அதை நம்ம நினைக்கணும். என்ன பிரச்சனை? நாம் நம்ம வீட்டுக்குள்ளே சுதந்திரமாக தான் இருக்கோம். அதே நேரத்தில் நம்ம வீட்டுக்குள்ள நம்ம பெற்றிருக்கிறோம் பாருங்க பிள்ளைகள். பெரும்பாலும் ஆசைக்கு ஒரு பெண்ணு, ஆஸ்திக்கு அப்படி பழைய காலம். இப்போ அப்படி சொல்ல முடியாது. ஆஸ்திக்கு 2 பேரும் தான். ஆஸ்திக்கு சொன்னால் உள்ள தள்ளி போடுவாங்க. பழைய காலத்தில் நம்ம சொன்ன வச்சுருந்தோம். ஆஸ்திக்கு யாரு? ஒரு ஆம்பளை சிங்கம். ஆமாம். ஆசைக்கு பெண்ணு. இந்த 2 பேரில் நம்ம வீடுகளில் அதிக சுதந்திரமாக வளர்றது யார்? பையன் அதிக சுதந்திரமாக வளர்றானா, பொம்பளை பிள்ளை அதிகமாக சுதந்திரத்தில் வளருதா? தெரியல. தாய்மார்களும் நிறையா வந்திருக்காங்க, இருக்காங்க, ஓரளவு இருக்காங்க. ஆண்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்காங்க. எல்லாம் வீட்டில் இருக்க முடியாமல் தான். அதனால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, உள்ளபடி நம்ம வீடுகளில் அதிக சுதந்திரமாக வளர்றது. செல்லம் சுதந்திரம்ன்றது செல்லம் வேறு இருக்குது. செல்லம் சுதந்திரம் அதெல்லாம் வச்சு வளர்றது யார்? மகனா மகளா? இந்த பக்கம் 3 தாய்மார் இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, எங்களை எங்கேயாவது சுதந்திரமாக வளர விட்டாங்க. நாங்கள் சுதந்திரமாக இருந்தோம். சுதந்திரமாக வளர்றதெல்லாம் அந்த பக்கம் இருக்கு பாருங்க. அவங்க தான் அதிக சுதந்திரம். ரொம்ப பெரிய சுதந்திரத்தில் வளர்ந்த ஆட்கள், நிமிர்ந்து நிற்கிற ஆட்கள் எல்லாம் யார்? மகன்தான், மகளுக்கு இல்லை அப்படின்னு பேசுறது. இந்த பக்கம் நம்ம கவிதா ஜவஹர் அவங்க சொல்கிறாங்க, மகன்தான் சுதந்திரமாக வாழ்கிறான் அதிகமான. நல்ல பேச்சாளர். இந்த நடுவில் இருக்காக தெய்வானே, அவங்களும் சொல்கிறாங்க. பாரதி கேட்கணுமா? 3 பேரும் சொல்கிறாங்க, எங்களை எங்கெங்க செல்லம் கொடுத்து வளர்த்தாங்க. பையங்க தான், மகனாக தான். அவனைத்தான் ரொம்ப செல்லமாக வளர்த்தா, சுதந்திரமாக வளர்ந்தாங்க. நாங்கள்லாம் அடிமைகளாக இருந்தோம். இங்கே நெல் அங்கே நெல், என்ன நடக்கிறேன் உகார் அப்படின்னு சர்வாதிகாரத்திலே நாங்கள் வாழ்ந்தோம்யான்னு சொல்ல போகிறாங்க அவங்க. இந்த பக்கத்தில் ஐயா புலவர் ஐயா அவர் சொல்கிறார், நமக்கு ஒன்றும் இல்லைங்க. எத்தனை நகை வாங்கி கொடுக்குறாங்க பொம்பளைகளுக்கு, நமக்கு ஒரு நகை வாங்கி கொடுத்துருக்காங்களா ஐயா? சொல்லுங்கய்யா, மனச்சாட்சியாக திறந்து சொல்லுங்கய்யா. ஒரு நகை வாங்கி கொடுத்துருக்காங்களா? நகைக்கடைக்கு போனாலே இந்த பெண்களுக்காகத்தானே போனாங்க. அவங்களுக்கு மட்டும் வீட்டில் விசேஷம் வச்சாங்களையா? அவங்க ஆளாயிட்டாங்கன்னு நம்ம ஆகலையா? பக்கத்தில் உட்கார்ந்துருக்காரு பாருங்க ஒரு சமண துறவி. எங்க கவிஞர் அவர் சேஷாத்திரி. அவர் சொல்கிறார், இங்கேயா மரியாதையே இல்லையா நமக்கெல்லாம்? அவர் ராஜா
சுதந்திரம் என்ற சொல்லில் மரியாதை என்ற சொல்லக்கூட நான் காதலை கேட்டதில்லை என்றார். கல்யாணத்துக்கு முன்னாடியும் கேட்கல, கல்யாணத்துக்கு பின்னாடியும் கேட்கல என்றார். என்ன கஷ்டமா இருக்கும். அப்ப கொஞ்சம் கூட எங்களுக்கு மரியாதை இல்லாம அடிமைகளுக்கு கேவலமா வச்சிருந்தாங்க இல்லையா. அதனால செல்லம் பூரா அங்க கொடுத்துட்டாங்க என்றார். எது உண்மை நமக்கு ஒரு கண்டுபிடிக்கணும்ல, எது உண்மைன்னு தெரியணும்ல. பார்ப்போமே, கொஞ்ச நேரம் கேட்டு பார்ப்போமே. அதனால் இப்போ நம் வீடுகளில் அதிக சுதந்திரமாக வளர்பவர் மகனே என்ற அணி தொடங்குகிறது. திருமதி கவிதா ஜவஹர் அவர்கள் இப்போது தொடங்குகிறார்கள். ஐயா, நம்ம வீடுகள்ல அதிக சுதந்திரமா வளர்றது மகனா மகளா, இதானங்க தலைப்பு. அவ்வளவே தான். ஒரு குழந்தை பிறக்கும் போதே பெற்றோருக்கு சுதந்திர உணர்வு தந்து பிறக்குதுன்னா அது வீட்டில் உள்ள மகனாகத்தான் இருக்குது. அதனால தானே பிறக்கும் போதே ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. சிங்கக்குட்டி பிறந்திருக்கு, ஆம்பளை சிங்கம் பிறந்திருக்கு, எங்க குடும்பத்துக்கு வாரிசு பிறந்திருக்கு, எங்க வம்சம் தழைச்சிருச்சுன்னு ஆண் குழந்தைக்கு அவ்வளவு பெரிய வரவேற்பு கொடுக்கிறார்கள். இன்னைக்கும் கூட கிராமத்துலங்க ஏதாவது ஒரு குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனைக்கு சோகமா இருந்தாங்கன்னு வைங்க, ஏதோ ஒரு துயரத்தோட உட்காந்துருந்தாங்கன்னு வைங்க, இந்த வீட்டுக்குள்ள வர்ற கிழவி என்ன சொல்லும் தெரியுமா? என்ன பொம்பளை பிள்ளை பிறந்த வீடு மாதிரி எல்லாம் இருண்டு போய் கிடக்கீங்க. என்னமாயா சொல்றாங்க? இன்னும் சொல்றாங்கய்யா. ஒரு பழமொழியே இருக்குது, அரபிய பழமொழி. பெண் குழந்தை பிறந்த வீட்டில் அந்த வீட்டு கதவு 40 நாள் அழுமா. பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சேன்னு வீட்டு கதவே 40 நாள் அழுதுச்சுன்னா அந்த வீட்டில் இருக்க நாற்காலி கட்டில் மேசையெல்லாம் எப்படி கதறி கதறி அழும்னு பார்த்துக்கோங்க. ஆனா ஆம்பளை பிள்ளை பிறந்து அந்த வீட்டில் உள்ள நாய் கூட சந்தோஷப்படுதியா, இனிமே நம்ம கூட சேர்ந்து சுத்துறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டான் அப்படின்னு. வளரும் போதே நீங்க பாருங்களேன், ஆம்பளை பிள்ளை எதையாவது ஒரு பொம்மையை நோண்டும், வீட்டில் சேட்டை பண்ணும், இல்லாத அளப்பறையை கட்டும். ஒரு பொம்மையை எடுத்து பிச்சு வயறு பேட்டரி எல்லாத்தையும் எரியுதுன்னு வைங்க. நம்ம அம்மா என்ன சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? எக்கா, கோயம்புத்தூர்லேயே நம்ம ஜிடி நாயுடுக்கு அடுத்தபடியா என் மகன் தான் விஞ்ஞானியா வருவானாட்டம் இருக்குது. இந்த செல்போனை மார்ட்டி கூப்பர் கண்டுபிடிக்கலன்னு வைங்கக்கா, சத்தியமா என்ற அவன் தான் கண்டுபிடிச்சிருப்பான். அதே வேலையை பொம்பளை பிள்ளை செய்யுதுன்னு வைங்க, ஏதோ ஒன்று பிச்சு போட்டுச்சு, ஏதோ ஒரு பாத்திர பண்டத்தை தள்ளி விட்டுருச்சுன்னு வைங்க, என்ன சொல்லுவாங்க? இப்போ ஏன் இந்த வரத்து வருது, போற இடத்துல என்னெல்லாம் அந்த ஆளை பாடா படுத்த போகுதோ. எங்க ஒரு வயசு எப்படிமா உண்மையை அப்படி சொல்றாங்க? ஐயா, ஒரு வயசு பெண் குழந்தைய கொண்டு போய் புகுந்த வீட்டோட கனெக்ட் பண்றாங்கன்னா யாருக்கு சுதந்திரம் இருக்கிறது? ஆண் பிள்ளை எப்படி இருந்தாலும் பெற்றோருக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, அது சுதந்திரத்தை அனுபவிக்கிறதுங்க. நிறம்ங்கிறது எல்லாருக்கும் இயல்பான ஒண்ணுதானுங்க. ஆம்பளை பிள்ளை கருப்பா பிறந்தா மட்டும் கருப்பு வைரம். கொஞ்சம் என்னையும் ஞாபகம் வச்சுக்கங்கம்மா. உங்களுக்கு உங்க அம்மா அப்படிதானே சொல்லியிருப்பாங்க. கட்டி தங்கம், எங்க குலசாமி கருப்பண்ணை மாதிரி கருகருன்னு திராவிட தமிழனா பிறந்திருக்கான். ஆம்பளை பிள்ளைய அப்படி சொல்றாங்கய்யா, கரிச்சா குஞ்சின்றாங்கப்பா. பொம்பளை பிள்ளைன்னா அந்த கருவாச்சி காவியம் கிளம்பிருச்சா, இந்த கருப்பு நிறத்துக்கு வேற எக்ஸ்ட்ரா 50 பவுன் சேர்க்கணும். அப்ப அது அந்த நிறம் இயல்பாக அமைகிற நிறத்தில் கூட மகனுக்கு இருக்கிற சுதந்திரம் எங்கள் மகள்களுக்கு இல்லை என்பதுதான் நிஜம். நடுவர் அவர்களே, ஒரு பொம்பளை பிள்ளை அமைதியா இருந்தா ஒரு தப்பாங்கய்யா. அமைதியா இருந்துச்சுன்னு வைங்க, ஊமை கொட்டை மாதிரியே உட்காந்துருக்கு பாருங்க அப்படிங்கிறாங்க. ஆம்பளை பையன் அமைதியா இருந்தா என் மகன் கொஞ்சம் ஷை டைப்பு, இவர் அமைதியா இருந்தா ஒரு ஷை டைப்பா, பொம்பளை பிள்ளை அமைதியா இருந்தா ஊமை கோட்டானா. இது ஊரை கெடுக்க போகுது, ஊரை கிடக்க போகுது. ஊமை ஊரை கெடுக்கும், பெருச்சாளி வீட்டை கெடுக்குன்னு வேற பழமொழி சொல்லிக்குவாங்க. இப்போ பொம்பளை பிள்ளை கொஞ்சம் நல்லா பேசுதுன்னு வைங்களேன், வாயாடி கொட்டான், புடி வாயாடுது. ஆனா ஆம்பளை பிள்ளைக்கு ஏதாவது வாயாடன்னு பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆம்பளை பிள்ளை என்ன பேசினாலும் என்ன ஸ்மார்ட்டா பேசுது பாத்தீங்களா, ராஜா சார் மாதிரி பெரிய பேச்சாளரா வரும் சொல்றாங்க இல்லையா? சொல்றாங்கய்யா. ஒரு லீவ் அப்போ, ஒரு விடுமுறை அப்போ ஆம்பளை பிள்ளை டக்குன்னு வெளியில கிளம்புறான், ஒரு கிரிக்கெட் பேட் எடுத்துக்கிட்டு, ஒரு கேரம் போர்டு எடுத்துக்கிட்டு வெளியில ஓடுறான் விளையாடுறதுக்கு. தங்கச்சி பிள்ளை கூடவே வருது, அண்ணன் நானும் உங்க கூட விளையாட வர்றேன். அவன் என்ன சொல்றான்? ஆம்பளை பிள்ளைங்க தான் வெளியில போய் விளையாடணும்,
பொம்பளை பிள்ளைங்க வீட்லயே உட்காந்து டிவி பார்க்கணும், இல்லைன்னா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும், வெளியில வராத. இந்த சின்ன வயதிலேயே சுதந்திரம் எங்களுக்கானது, உனக்கு சுதந்திரம் இல்லை என்று சொல்லுகிற சுதந்திரத்தை அந்த பையனுக்கு யார் சார் கொடுத்தாங்க? இயல்பாவே அவனுக்கு தானங்க ஒரு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. உலகத்தின் எந்த மூலைக்கும் சென்று வருகிற சுதந்திரம் வீட்டில் இருக்கிற மகனுக்கு இருக்கிறது. ஆனால் அடுத்த தெருவில் இருக்கிற அண்ணாச்சி கடைக்கு போனா கூட ஜிஎஸ்டி மாதிரி கூட யாராவது வந்து கொண்டே இருக்கிறார்கள் எங்க மகளுக்கு. செல்லம் கூட ஆம்பளை பிள்ளைக்கு ஆம்பளட்டு பிடிக்கணும்னா அம்மா நாமக்கல்லே போய் முட்டையை வாங்கிட்டு வருது. அவன் பரீட்சையில பூரா முட்டை வாங்கிட்டு வரான். அவன் கிடைத்ததுக்கு அவன் கணக்கு காட்டுறான். பொம்பளை பிள்ளை கொஞ்சம் மாட மடங்க சாப்பிட்டுச்சு அந்த பாரு, கல்யாணத்து வரைக்காவது கொஞ்சம் அடக்கமா சாப்பிடு. அதுக்கப்புறம் நீ எப்படி கேடு கட்டுப்போ, இதுக்கு நான் கூட 10 பவுன் போட வேண்டி இருக்கும். சொல்றாங்களா? இல்ல சொல்றாங்க. அப்போ வளரும் விதத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் கூட இயல்பாக கிடைக்கக்கூடிய சுதந்திரம் கூட எங்க பெண்களுக்கு மறுக்கப்படுதியா? ஆம்பளை பிள்ளை அழக்கூடாதுன்னு சொல்லி வளர்க்காதீங்க. உன்னால ஒரு பொம்பளை பிள்ளை அழக்கூடாது என்று சொல்லி வளருங்க. ஏன்னா நம்ம வீட்டு மகனின் அதிக சுதந்திரம் தான் இன்னொரு வீட்டு மகளின் சுதந்திரத்தை பாதிக்கிறது என்பதை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். நிறைவாக, நம் வீடுகளில் மகன்கள் சுதந்திரமாக வளர்கிறார்கள், மகள்கள் சுதந்திரமாக இருப்பது போல வளர்க்கப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை. வாய்ப்பு தந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். கண்ணீர் வடிச்சிருக்காங்க. ரொம்ப கடைசியாக வேற முத்தாய்ப்பா சொல்கிறாங்க, எல்லாரையும் இப்படி வளருங்க அப்படின்னு. இவ்வளவையும் கேட்ட பிற்பாடு நம்ம புலவர் ஐயா கொஞ்சம் ஒரு நல்ல மனசு இருந்தா, ஐயா அவங்க சொன்னதெல்லாம் சத்தியம்யா, நாங்கள் இப்படியே வெளியே போகிறோம்யான்னு சொல்லலாம். அதை சொல்லத்தான் போறாரு பாவம். நாங்கள் அன்பானவர்களே, நம் வீடுகளில் அதிகமான சுதந்திரம் கொடுக்கிறது மகன்களுக்குத்தான் என்று திருமதி கவிதா ஜவஹர் அவர்கள் பேசினார்கள். ரொம்ப பொறாமப்பட்டிருக்காங்க. முதல்ல என்ன சொன்னாங்க, சிங்கக்குட்டியாம், ஒரு ஆண் பிள்ளை பிறந்தா சிங்கக்குட்டியாம். அது உண்மைதாம்மா. அது வளர்ந்த பிறகு அத்தனை பேரையும் அடித்து சாப்பிடுது. 5 பெண்களை பெற்றால் அரசனும் ஆண்டியாவான்னு, அது பழைய காலத்து மொழிமா. இப்போ 5 பெண்களை பெற்றால் ஆண்டியும் அரசனாவான் என்பதுதான் புதிய வரலாறு. அத்தனை பிள்ளைகளும் படிச்சுட்டு வெளிநாட்டுக்கெல்லாம் போய் கோடி கோடியாக சம்பாதிக்குது. இந்த நூற்றாண்டில் போய் ஆண்டியாவது அரசனாவது. கடவுள் தந்த வரம் மகனாய் பிறப்பது, கடவுளே வந்த வரம் மகளாய் பிறப்பது. அதனால தான்மா நாங்கள் ஒரு பெண் குழந்தை பிறந்தாலே இந்த சமூகம் என்ன சொல்லி மகிழ்கிறது தெரியுமா? ஒரு மகாலட்சுமி பிறந்திருக்கிறது என்று தான் மகிழ்கிறது. ஆண் பிறந்தா சொல்றாங்களா? அப்படி எந்த தகப்பனும் ஆண் குழந்தை பிறந்தா மகாவிஷ்ணு பிறந்துக்கிறான்னு சொன்ன வரலாறே கிடையாது. ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுங்கிறான் சார், சாப்பிட்டுங்கிறான். அவன் ஃப்ரெண்டு பின்னாடியே உட்காந்துங்கிறான். அவன் சாப்பிட்டுட்டே இருக்கிற போது டேபிளில் ஒரு செல்லு அடிக்குது, ரிங் ஆகுது. 2 தடவை விட்டான், 3ஆவது தடவை அடிக்குது. சரி 4ஆவது தடவை அடிக்குதுன்னு அதை எடுத்தான். எடுத்துட்டு ஆன் பண்ணான். அங்கேருந்து ஒரு குரல் வந்தது, ஏங்க எங்கே இருக்கிறீங்க, என்ன வேணும் சொல்லு. இல்லைங்க புடவை எடுக்கலான்னு வந்தேன், 2000 ரூபாய்க்கு லுக்கா இல்லை, புட்டா பார்டர் சரியில்லை, 3000 ரூபாய்க்கு நல்லா இருக்கு, எடுத்துக்கோ. எடுத்துக்கம்மா. சரின்னு ஃபோனை வச்சுட்டான். 10 நிமிஷம் பொறுத்து மறுபடியும் ஃபோன் வருது. ஃபோனை அட்டன் பண்ணுறான். இப்போ என்னம்மா, ஏங்க இப்போ நகை கடையில் இருக்கேன், 1/2 சவரனில் மோதிரம் வாங்கலாம், நல்லா இல்லை, 1 சவரனில் ரொம்ப சூப்பராக இருக்குது, வாங்கிக்கலாமா? வாங்கிக்கம்மா, வாங்கிக்கோ அப்படின்னு வச்சுட்டான். பக்கத்தில் இருந்த ஃப்ரெண்டு கேட்டான், ஏண்டா ஒரு 1000 ரூபாய் கைமாத்து கொடுடான்னு சொல்லி 1 மணி நேரமாக உங்ககிட்ட கேட்டு கிடந்தேன், இல்லவே இல்லைன்னு சொன்னியடா. 1/2 சவரனுக்கு பதிலாக 1 சவரன் எடுத்துக்கோ, 2000க்கு பதிலாக 3000 எடுத்துக்கோன்னு சொல்றியே, உனக்கு மனசாட்சி இருக்குதான்னா? அப்போ அவன் சொன்னான், டேய் எவன் செல்லுன்னே தெரியல, எவனோ செல்லை வச்சுட்டு போயிட்டு இருக்கிறான் சாப்பிட்டு. நானும் அதை எடுக்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன். 4 தடவை ரிங் ஆகிச்சேன்னு 5ஆவது தடவை மனசு கேட்கல, எடுத்தேன்.
அந்த அம்மா கேட்குற முறை இருக்குதே, இப்படி கேட்டு கேட்டு செய்கிற ஒரு பெண்ணும் இந்த நாட்டில் இருக்கிறாளேன்னு நினச்சி சந்தோஷப்பட்டேன்டா. நான் தான் என் வீட்டில் எல்லாத்தையும் கேட்டு கேட்டு வாங்குறேன், என் நம்ம கேட்குற ஒரு ஆள் இருக்குதேன்னு ஒரு மகிழ்ச்சியில் தான்டா வாங்கிக்கோன்னு அவன் பணத்தில் வாங்கிறது எனக்கு என்னடா கவலை இருக்குதுன்னு சொன்னால் பார்த்தீங்களா. மாண்புமிகு நீதி அரசர் அவர்களே, சுதந்திரம் என்பது பறிபோன நிலையில் மகன்களுக்கு இருக்கலாம், உண்மையான சுதந்திரம் பெண்களுக்கு தான் சார் இருக்கு. அதனால தான் மாமியார் வீட்டில் கூட அந்த அம்மா சொல்லுது, அந்த பொண்ணு அப்படி கிராஸ் பண்ணுது, அம்மா அந்த சமையலறை பக்கமாக போனேன்னடா அந்த பாலை கொஞ்சம் அடுப்பில் வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் பாரு, சிம்மில் வையின்னா மாமியார். அந்த பொண்ணு கேட்குது, சிம்மு 1 இல்லையா சிம்மு 2 இல்லையான்னு கேட்டது. பெண்களை பெற்ற பெருமக்கள் இங்கே அரங்கத்தில் நிறைந்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தந்தையும் ஒரு பெண் குழந்தையை பெற்றதனால் நீங்கள் புனிதமடைந்தீர்கள் என்றுதான் நான் பெருமைப்படுகிறேன். ஏன் தெரியுமா ஐயா, ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த தந்தைக்கும் தாய்க்கும் தான் தெரியும் அந்த அருமையும் பெருமையும் சிறப்பும். ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற கல்யாண மேடையில் இருந்து மாப்பிள்ளையும் மணமகளையும் வீட்டுக்கு, அந்த பெண் வீட்டுக்கு அழைத்து வந்து உட்கார வச்சு பாலும் பழமும் கொடுத்து வழி அனுப்புவாங்க. அப்படி பாலும் பழமும் கொடுத்த உடனே மாப்பிள்ளைய ஓடி போய் புது காரில் போய் உட்காந்துக்குவான். ஆனால் இந்த பொண்ணு அவ்வளவு சீக்கிரமாக போக மாட்டா. அப்படியே ஒரு தயங்கி நிற்பா. ஏதோ தலையை மறுபடியும் சரி செய்கிற மாதிரி ஒரு பாவனை பண்ணுவா. அம்மா கேட்பா, என்னடி எதையாவது விட்டுட்டியா மறந்துட்டான்னு. அந்த பொண்ணு மனசுக்குள்ளே நினைப்பா, 25 வருஷமா வளர்ந்து உன் மடியில் வளர்ந்தனே, உன் முந்தானையே பிடிச்சிக்கிட்டு சுத்தனே, அப்பாவையும் அம்மாவையுமே விலைமதிக்க முடியாதவற்றை விட்டு போகிறேனே, என்னை விட்டுட்டு போறியா, எதை விட்டுட்டு போறேன்னு கேட்கறியம்மா, நீ அன்னைக்கு எப்படி வந்தையோ தெரியலையே, இன்னைக்கு நான் அதை உணர்றேன்னு நினைச்சு அழுகை கண்களிலே பூக்கிறது. அந்த கண்ணீர் எப்படி பெற்றோர்களுக்கு தெரிந்து விடுமோ என்று அஞ்சி அங்க வாஷ் பேஷன்ல தண்ணீரை திருப்பி அந்த தண்ணீரை எடுத்து முகத்தை கழுவுகிற பாணியில் அந்த தண்ணீரோடு கண்ணீரையும் கரைத்து யாருக்கும் தெரியாமல் வெளிப்படுத்தி முகத்தை தூய்மைப்படுத்தி கொண்டு தம்பி எங்கம்மான்னு மொட்டை மாடிக்கு ஓடி வாட்டர் டேங்க் கீழே இருக்கிற அந்த தம்பியை கட்டி பிடிச்சி அடைச்சு அவன் தேம்பி ஆடுறான். அக்கா என்னை விட்டு போவாதக்கா, அப்பா ஏதாவது வாங்கினு வந்ததுன்னா உனக்கு கொடுக்க கூடாது, எனக்கு தான் கொடுக்கணும்னு கேட்டதனால தாங்க என்னை விட்டு நீ போற, இனி சத்தியமா உங்ககிட்ட சண்டையே போட மாட்டேங்க, ப்ளீஸ்க்கா, உன்னை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாதுக்கா அப்படின்னு அந்த தம்பி கெஞ்சறத பார்த்து அவனை கட்டி பிடிச்ச, அக்கா எங்கேயும் போயிலடா, அப்பப்பா வரண்டான்னு சொல்லி பிரியாத விடைபெற்று கொண்டு வெளியில வருகிற போது அந்த காரை நோக்கி வந்து வலது கால கார்ல வச்சு இடது கால தரையில வச்சு அந்த ஒரு பார்வை அந்த வீட்டு பக்கமாக வாசலிலே வழி அனுப்ப வந்த தாயையும் தந்தையையும் ஒரு ஏக்க பார்வை பார்த்து விட்டு அந்த வீட்டையே தன் கண்களால் அளப்பாள். என்ன தெரியுமா, இத்தனை ஆண்டுகள் நான் வாழ்ந்த வீடு இன்று முதல் வந்து போகும் வீடாக மாறுகிறதே என்று அந்த வலியை கூட தாங்கிக் கொண்டு பிரியா விடைபெறுகிறாளே, இவள் எப்படி மறுபடியும் வருவாள் என்று அம்மா கடவுள்கிட்ட வேண்டுவா. ஐயா சீக்கிரம் என் பெண்ணு வீட்டுக்கு வரணும். 5வது மாசம் வருது, பூ முடிக்கிறா. 7வது மாசம் சீமந்தம் பண்ணி மறுபடியும் அந்த பெண்ணை வீட்டுக்கு அழைக்கிறாளே, ஏன் தெரியுமா, என் வீட்டுக்கு அவள் வந்தால் தான் முழுமையான சுதந்திரத்தோடு உலாவி சுகப்பிரசவம் பெறுவாள் என்று அவள் மீண்டும் அந்த சுதந்திரத்தை தொடர்கதையாக ஆக்குகிறார்கள் என்றால், மகனை விட மகளுக்குத்தான் இந்த நூற்றாண்டில் அதிகமான சுதந்திரம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஒரு பெரிய சித்திரத்தை காட்டிட்டார். பெண்ணுக்கு எவ்வளவு உரிமை இருக்கு, அவள் என்னமா சுதந்திரமாக வாழ்கிறா, நகை கடைக்கு போனால் எப்படி, துணி கடைக்கு போனால் எப்படி, அது இன்னொருத்தனுடைய செல்லில் எவ்வளவு யோசித்து அதை ரொம்ப கச்சிதமாக கொண்டாந்து நிறுத்தி கடைசியில் நம்ம எல்லாரையும் கண்கலங்க வச்சார் பாருங்க. அவர் பேசுகிற வேகத்தில் இந்த பக்கத்தில் திகைச்சு போய் உட்கார்ந்து இந்த ஆள் யாருன்னா நம்ம தெய்வானை தான். தெய்வானை இன்னும் இப்படி போகுது, நம்ம செஞ்சதெல்லாம் இவர் சொல்கிறாரு அப்படின்னு. மாமா நடுவர் ஐயா, எஸ்பிபி அவர்கள் ஒரு படத்துல மூச்சு விடாம பாடுவாங்க. ஆமா, அது மாதிரி புலவர் ஐயா மூச்சு விடாம பேசியிருக்க. நான் பயந்து போனோமா, நின்று போயிருமா என்ன பண்ணேன். அவரு ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சாரு பாருங்க ஐயா,
மாமியார் போய் சிம்ல வைமானா சிம்மு 1 சிம் 2 கேட்டிருக்காங்க. இன்னமும் பெண்கள் சமையலறையிலே தான் இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு அவர் பேசிக்கிறார். அதான் அதுக்கு தான் அவன் இருக்கானே என்ன எழுதிக்கு. இன்னைக்கு நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்க. சதுரங்கத்தை ஆள்கின்றவர்கள் அத்தனை பேரும் மகன்களாகத்தான் இருக்கின்றார்கள். மகளின் பெயர்கள் எங்கே போனது? இதற்கு கொனேரு ஹம்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை சார்ந்த இளம் வயசு கிராண்ட் மாஸ்டர் ஒருத்தவங்க இதுக்கு காரணம் சொல்றாங்க. செஸ்ல பெரிய ஆளாகணும்னா மாசக்கணக்கா வருஷக்கணக்கா நம்ம வீட்டை விட்டு வெளியே பயணிச்சுக்கிட்டே இருக்கணும், விளையாண்டுட்டே இருக்கணும். ஆனா இந்த நாட்டுல இந்த சமுதாயத்துல மகனுக்குத்தான் அந்த உரிமை உண்டு, மகளுக்கு அந்த சுதந்திரம் இல்லை. அதனால் இந்த விளையாட்டிற்கு மகள்கள் ரொம்ப வருவதில்லை என்று சொல்றாங்க. அதுதான் காரணமாப்ப இப்படியெல்லாம் நாடு போயிட்டு இருக்கு. ஆனா ஐயா இன்னும் வாஷ் பேஷன்ல தண்ணி திறந்து விட்டு அழுது மறைச்சு இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. நடுவர் ஐயா ஒரு அன்றாட வாழ்க்கைக்கு வரும், ஒரு சாதாரண வாழ்க்கைக்கு. ஒரு நண்பன் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட, டே நண்பா இன்னைக்கு 6 மணிக்கு படத்துக்கு போலாமா அப்படின்னு கேட்குறான். அவன் என்ன சொல்லுவான்? 6 மணியா? சரி போலாம் அப்படின்னு சொல்லுவான். இதே இது ஒரு பொண்ணு ஏய் இந்த வாரம் ஒரு படத்துக்கு போலாமா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவ என்ன பதில் சொல்லுவான்னு நினைக்கிறீங்க? ஒரு நிமிஷம் இருடி, எங்க அம்மாட்ட கேட்டுட்டு சொல்ற அப்படின்னு சொல்லுவா. நேரம் பார்த்து பதில் சொல்வது மகன், நேரா வீட்டுல கேட்டு கேட்டு பதில் சொல்வது மகள். அவ்வளவு ஒரு சாதாரணமான விஷயம். தன்னோட முடிய தான் வெட்டிக்கிறதுக்காக வீட்டுல கேட்கிறா. ஒரு ஹேர் கட் பண்ணிக்கிறேன் ஸ்டைலா அப்படின்னு கேட்கும் போது வீட்டுல அம்மா பாட்டி அத்தனை பேரும் ஹால்ல உட்கார்ந்து சத்தியாகிரகம் பண்றாங்க. அதான் அவுத்துக்க போடுறாங்களே. அப்படி கூட நீ வச்சுக்கோ, ஆனா வெட்டக்கூடாதுன்றாங்க. ஆனா பையனுக்கு அப்படி கிடையாது. அவன் போறான், அவன் இப்ப ஏதோ புதுசா ஹேர் ஸ்டைல் வந்திருக்கு போல, சுத்தி எல்லா பக்கமும் ஷேவ் பண்ணிடுறாங்க. ஒரு சட்டிய கோத்த மாதிரி இங்க மட்டும் முடி இருக்கு, மேல வளர்க்கறான். ஆமா, தன் முடிவை தான் எடுக்கும் சுதந்திரமானவனாக ஆண் இருக்கின்றான். தன் முடிவை தான் எடுப்பதற்கு கூட அனுமதி கோரி நிற்கின்ற இடத்திலே தான் மகள் இருக்கின்றான். இது எப்படி இருக்குன்னா, மாப்பிள்ளை இவர் தான், போட்டிருக்க சட்டை என்னது அப்படின்னு சொல்ற மாதிரி, முடிவு இவங்கது தான், எடுத்தது மட்டும் எங்க அப்பா அம்மா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அவ்வளவு ஏங்க, பையனா இருந்தா காரு ட்ரக்கு லாரி எல்லாம் வாங்கி தருவோம், அவன் நம்ம தலையிலேயே ஏறி ஓட்டுவான். ஆனா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. மீச முளைக்கிறதுக்கு முன்னாடியே சைக்கிளும் பைக்கும் முளைக்குது. பொண்ணுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தா கூட அந்த சைக்கிள் பின்னாடியே அப்பா கார்லயே போறாரு, பொண்ணை பார்த்து. எங்க நீ விழுந்துரும்னு பயமா? விழுந்தா தானா எந்திரிப்பான்றது தானே ஐயா சுதந்திரம். நடுவர் ஐயா, நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கின்றேன். மகனோட சுதந்திரம் அப்படின்றது நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய வீடுகளிலே மகன் அப்படின்றவர் வானத்துல இருக்கிற மேகத்தை போல இருக்கின்றார்கள். நினைச்ச நேரத்துல நினைச்ச வடிவம் கொண்டு நினைச்ச திசையில பயணிக்க முடியும். ஆனா பெண் என்பவள் வானத்திலே பறக்கின்ற பட்டத்தை போல இருக்கின்றார். நினைச்சபடியெல்லாம் போற மாதிரி தெரியுது, ஆனா கீழே இருந்து ஒரு கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கு. இவங்க பட்டத்தை தான் மேகம்னு நினைச்சுக்கிட்டு இப்படி பேசிட்டு இருக்காங்க நடுவர் ஐயா. ஆனா நீங்க தான் தண்ணி தெளிச்சு கொஞ்சம் வேப்பிலை அடைச்சு உங்க தீர்ப்பால அவர்கள் மயக்கத்தை தெளிய வைக்க வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேகத்தை போல இல்லை, பட்டத்தை போல. மேகத்தை யாரும் கட்டிப்பிடிச்சு வைக்க முடியாது. பட்டத்தை கீழே இருந்து ஒரு ஆள் சுண்டிக்கிட்டே இருக்கு. சூட்சுமா அங்கே இருக்கு, சுருக்கமாக பிடிச்சிட்டாங்க. ஆணுக்கு தாயா சுதந்திரம், பெண்ணுக்கு ஏதியா சுதந்திரம்னு சொல்கிறாங்க. கவிஞர் ஐயா, எனக்கு முன்னாடி தெய்வானை மேடை ஏறி பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை என்று பேச முடிகிறது என்றால் இதுதான் பெண்கள் பெற்ற சுதந்திரம். இதை தான் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிம்பாங்க. அதெல்லாம் வாங்கிக்கிட்டு எங்களுக்கு எதுவுமே கிடைக்கலன்னு சொல்றது பெண்களால் தான் முடியும். அவங்க சொல்றாங்க செஸ் போட்டிகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, அங்க அதிகமாக ஆதிக்கம் செலுத்துவது ஆண்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதான். ஆனா அந்த செஸ் விளையாட்டுல பாத்தீங்கன்னா அதிகமா பவர் இருக்கிறது ராணிக்கு தான். ராணி எப்படி வேணா போகும், நேரா போகும், ரொம்ப தூரம் போகும், குறுக்க போகும், வெட்டும், யாரும் எதுவும் கேட்க முடியாது. அதுதான் ராணி. ராஜாவுக்கு ஒன்றும் பவர் இல்லையப்பா. ராஜா ஒரு அடி தான் எடுத்து வைக்கலாம். ராணி பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் ராஜாக்கு பவர்.
என்ன சொல்கிறாங்க இவங்க, பெண்கள் முடி வெட்டிக்கணும்னா கூட வீட்டில் வந்து பர்மிஷன் கேட்கணுமா. நீங்கள் இன்ஸ்டாகிராம் எல்லாம் பார்க்குறதே இல்லையாம்மா? பெண்கள் சார் அழகுபடுத்திக்கிறதுல இன்னைக்கு இருக்கிற பெண்கள் நிஜமாவே கம்பீரமாக இருக்காங்க. அதை நாங்கள் ஒத்துக்கணும். பார்லர் போகிறாங்க, ஃபேஷியல் பண்ணிக்கிறாங்க, அப்புறம் முடியை ஸ்ட்ரைட் பண்ணுறாங்க. நாங்கள் சட்டையை கூட அயன் பண்ணுறது இல்லை, அவங்க தலைமுடியை அயன் பண்ணுறாங்க. அயன் பண்ணிவிட்டு இன்ஸ்டாவில் ஒரு ஃபோட்டோ போட்டாங்கன்னா போதுங்க, குறைஞ்சபட்சம் 5000 ஃபாலோவரான்னு இருக்காங்க. அன்றைக்கெல்லாம் பெண் எனக்கு பின்னாடி ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு வரான்னு சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க, கூச்சப்படுவாங்க. ஆனால் இன்றைக்கி எனக்கு 5000 ஃபாலோவர் இருக்காங்க, 10,000 ஃபாலோவர் இருக்காங்கன்னு சொல்கிறத பெருமையாக நினைக்கிறாங்கன்னா இதுதானே பெண் சுதந்திரம். ஒரு ஆணோட வாழ்க்கை எப்படி தெரியுமாங்க, ஆண்மகனோட வாழ்க்கை பாதி கனவிலும் பாதி கடமையிலுமே போயிட்டு இருக்கும். அவனுக்கு சுதந்திரம் என்பது கனவுல இருக்குமே தவிர நிஜத்தில் கடமைகள் மட்டும்தான் இருக்கும். ஒரு பையன் படித்து முடிச்சுட்டு ஒரு 6 மாதம் வேலை இல்லாமல் வீட்டில் இருந்தால் அப்பாவுக்கு பையனுக்கு சண்டை வந்துருங்க. இதை பெண் பிள்ளை படித்து முடிச்சுட்டு 1 வருஷம் வீட்டில் இருந்தால் கூட அப்பா டென்ஷன் ஆக மாட்டார், எப்படியும் ஒரு இழிச்ச வாங்கி கிடைக்கும். கொடுத்துடலாம். ஆண்களுக்கு கடமை இருந்து கொண்டே இருக்கும். அதுவும் அவன் அண்ணனாக இருந்து 2 தங்கச்சி மட்டும் இருந்துட்டாங்கன்னு வைங்களேன், அவன் இன்னொரு தந்தையாக இருக்க வேண்டிய கடமையும் ஆண்களுக்கு இருக்கு. இன்னும் அலட்சியமாக பேசுறீங்க. அதுக்கு முன்னாடி பேசிய கவிதா இருக்காங்களே, ஆண் பிள்ளை நல்லா பேசினாங்கன்னா வீட்டில் சொல்லுவாங்களாம், வளர்ந்தான் அவன் ராஜா சார் மாதிரி பேசுவான்ட்டு. அதை நான் மறுக்க விரும்பல. ஆனால் பக்கத்தில் பாரதி மேடம் வச்சுக்கிட்டே நீங்கள் அதை பேசலாமா? சொல்லலாமா? என்னம்மா உங்க ஆளையே நீங்க இப்படி காட்டி கொடுக்குறீங்களா? பெண் பிள்ளை வளர்ந்தா பாரதி மேடம் மாதிரி பேசுவாங்கன்னு மட்டும் சொல்ல மாட்டாங்களா? சொல்லக்கூடாதா? தெய்வானை மாதிரி பேசுறாங்கன்னு சொல்லலாம், கவிதா மாதிரி பேசுறாங்கன்னு சொல்லலாம். ஏமா எங்களை மட்டும் குத்தி குத்தி பேசுறீங்க? இதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேங்க ஐயா. ஒரு அப்பா ஏன் தன் மகனை கண்டிச்சு வளர்க்குறாங்க அப்படின்னா, அவன் என்னை விட கொஞ்சம் தகுதியாக வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் மகனை கண்டித்து வளர்ப்பாங்க. ஒரு அம்மா ஏன் தன் மகளை செல்லமாக வளர்க்குறாங்க அப்படின்னா, அவளுக்கு என்னை விட சுதந்திரம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் சுதந்திரமாக வளர்ப்பாங்க. நல்ல வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஒழித்து விட்டார், ஆவேசமாக பேசியிருக்கார். இவ்வளவையும் கேட்டுட்டு பாரதி வாங்கப்பா. புத்த துறவி அவர்கள் பேசினார்கள். அது சமண துறவிமா? சமண துறவி, ஏதோ ஒரு துறவி. ராணிக்கு எவ்வளவு பவர் இருக்கு, எங்கிட்ட வேணா போகும், அங்கிட்ட வேணா போகும். ராஜா ஒரு கட்டம் தான் நகர முடியும், உண்மை. ஆனா ராணி வெட்டுப்பட்டு விட்டாலும் ஆட்டம் தொடரும், ராஜா வெட்டுப்பட்டு விட்டால் ஆட்டம் அதோடு முடிந்துவிடும். செக்மேட். ராணியினுடைய அத்தனை திறமையும் எதற்கு பயன்படும் என்றால், அந்த அரசர் கடைசி வரை இருப்பதற்கு பயன்படும் என்றால், யாருக்கு அல்டிமேட்டா பவர் அதிகம் என்பதை நீங்களே ஒத்துக்கொண்டிருக்கிறீர்கள். ராஜா தான். என்ன தலைப்பு, மகனா மகளா யாருக்கு சுதந்திரம் அதிகம்னா, யார் யாருக்கு ஜாஸ்தி ஃபாலோவர்ஸ் இருக்காங்க பட்டிமன்றம் இங்க நடந்துச்சு. இதே ஜோலியா திருறாரம்மா. அவருக்கு முன்னாடி புலவர் பேசினாரியா? ஆமா, ரொம்ப நல்லா பேசினாரியா, அழுதாரம்மா. புலவர்கிட்ட நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு இருக்கிறது பாருங்கள் நண்பர்களே. இப்போ நாம ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம், இங்கே யாரோட ஃபோனும் இருக்கு, அந்த ஃபோனை அடிச்சுக்கிட்டே இருக்குன்னா நாமெல்லாம் என்ன செய்வோம்? ஐயோ ஏதோ ஒரு மனுஷன் ஃபோனை வச்சுட்டு போயிட்டாரு, எங்க யாருங்க ஃபோனை வச்சுட்டு போனீங்க, இங்கே யாராவது இப்படி கேட்போம். இல்லை ஃபோனை எடுத்துட்டு, ஏமா இங்கே யாரோ ஒருத்தர் ஃபோனை வச்சுட்டாரு, யாருன்னு தெரியல, நீங்கள் யார் பேசுறீங்க, அவர் எப்படியா, இப்படி தானே சொல்லுவோம். நம்ம புலவர் ஐயா எவ்வளோ புத்திசாலி பாரு. அவர் ஃபோனை எடுத்து, வாங்க, இன்னும் 1/2 பவுன் வாங்க, 2 வைர மாலையை வாங்கிக்க, 3 பட்டுப்படைய, ஊரா வீட்டு நெய்யே, என் மனைவியோட கையே. அந்த வீட்டில் அதுக்கப்புறம் எவ்வளவு கொலவெறி போராட்டங்கள் நடந்திருக்கும் என்பதை மாத்திரம் யோசித்து பாருங்க. ஒருவேளை அது பக்கத்து விழா இருக்குமாம்மா? தெரிஞ்சுட்டே தான் செய்வார் இவர். இல்லை, புலவர் கடைசியில் அந்த அப்படியே ஒரு இமோஷனலாக ஒரு இதை சொன்னார் பார்த்தீங்களா? ஆமாம். அப்படியே நாங்கள் 3 பேரை அழுதுட்டோங்க. நீங்க 3 பேர் ஞாபகமே வந்திருக்குமே. 3 பேரை அழுதும். ஏன்னா அந்த அனுபவம் எங்களுடைய அனுபவம் தாங்க. அவர் சொன்னாரு, அந்த பொண்ணு அப்படியே வெளியில போறாளாம், வெளியில போயிட்டு திரும்பி பார்க்கறாளாம், பார்க்கிற போது அவளுக்கு தோன்றுகிறதா, இது புலவர் சொன்ன வார்த்தை, அவள் வாழ்ந்த வீடு இப்போது வந்து போகிற வீடாக மாறப்போகிறது. சொன்னீங்களா இல்லையா? சொன்னார். அந்த வீட்டிலே ஒரு பையன் இருக்கான்னு வைங்க, அவனுக்கு வாழ்ந்த வீடு எப்போதுமே வாழ்ந்த வீடு, வாழ்ந்த வீடு வாழ்ந்த வீடாகவே இருக்கிற ஆண்களுக்கு சுதந்திரம் இருக்கிறதா? வாழ்ந்த வீடு வந்து போகிற வீடாக மாறுகிற பெண்களுக்கு அதிக சுதந்திரம்
பெற்றோர்கள் பெண்களை போற்றி வளர்க்கிறார்கள், கண்ணிலே வைத்து பாதுகாக்கிறாங்க, மறுக்கவே இல்லை. எல்லா தகப்பன்மார்களும் பெண் குழந்தைகளை மீனாட்சி அம்மனாகத்தான் பார்க்கிறார்கள், தெய்வங்களாகத்தான் பார்க்கிறார்கள். ஆனால் அந்த குழந்தைகளுக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்ற பதைப்பில் அந்த குழந்தை வளர்வதை, அவள் பயணம் செய்வதை, தோழிகளோடு போவதை, வேலைக்கு போவதை தடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த தடுப்பது அதிகரித்திருக்கிறது இந்த 75 வருடங்களிலே தவிர குறையவில்லை என்ற காரணத்தால் நம்முடைய வீடுகளில் மகள்கள் ராணிகள் மாதிரி இருக்கப்பட வேண்டியவர்கள் தான். அப்படித்தான் அவர்களை பெற்றோர்கள் பெற்றெடுக்கிறார்கள். ஆனால் சுற்றி இருக்கிற சமூகம் கெட்டு கிடப்பதனாலே கூண்டுக்குள்ளே நெல்மணிகளை போட்டு வளர்க்கிற கிளிகளைப் போலத்தான் மகள்கள் வாழ்கிறார்கள் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன். விட்டு விடுதலையாகி நிற்கணும்னு நிற்கிறாங்க. அதெல்லாம் நல்லா கேட்டுட்டு ராஜா என்ன செய்ய போறாரோ வாங்கய்யா. பெண்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னு பாரதி மேடம் ரொம்ப கண்ணீர் வடிச்சாங்க. இப்போ ஜனாதிபதி ஆகியிருக்கிறதே பழங்குடியை சேர்ந்த ஒரு பெண். என்ன செஞ்சாலும் நன்றி இருக்காதுயா. சமூகம் சரியில்லைன்னு அம்மா சொன்னாங்க. சமூகத்தில் குறைகள் இல்லைன்னு நாங்களும் சொல்லலை, குறைகள் நிறைய இருக்கு. ஆனாலும் பெண் குழந்தைகளுக்கு சில சலுகைகள் இருக்கு வீட்டில். அதை தான் எங்கள் அணியில் சொல்கிறோம். அவங்க பாரதி மேடம் கேட்டாங்க, என்ன இருந்தாலும் பெண்கள் வீட்டை விட்டு கிளம்பி போய் விடுகிறார்கள், இனிமேல் அது வாழ்ந்த வீடு, ஆனால் அவனுக்கு இருக்கிற வீடு. அதுக்கு காரணம் இருக்கு. அப்பா கடன் வச்சிட்டாருன்னா அவன் தான் கட்டுவான். அந்த பொண்ணு கிளம்பி போயிடும். ஏற்கனவே நிறைய கொண்டு போயிருக்கு, இன்னும் கொண்டுட்டு போய்கிட்டே இருக்கு. ஆனா அப்பா ஒரு 10 லட்ச ரூபா கடன் வச்சிருக்காருமா, ஓம் பங்கு என்னன்னா அது ஓம் பாடுன்ட்டு போயிடும். அதனாலதான் அது வாழ்ந்த வீடு, இது இவன் இருக்கிற வீடு. கல்வியை பற்றியெல்லாம் அவங்க ரொம்ப சொன்னாங்க. பெண்களின் சதவீதம் ஆண்களுக்கு நிகராக. நீங்கள் ஒரு காலத்தில் ஆண்கள் கல்லூரின்னு தனியாக இருந்தது, பெண்கள் கல்லூரி பள்ளின்னு தனியாக இருந்தது. பிறகு என்ன பண்ணாங்கன்னா ஆண்கள் கல்லூரியிலலாம் பெண்களை சேர்த்தாங்க. ஆனால் பெண்கள் கல்லூரியில் ஆண்கள் கிடையாது, உள்ள விட மாட்டாங்க. இன்னமும் கிடையாது. பெண்களுக்கு தனியாகவும் கல்லூரி இருக்கு, பள்ளி இருக்கு. போதா குறைக்கு ஆண்கள் கல்லூரியிலையும் போய் படிக்கலாம். இப்போ யாருக்குமா ஜாஸ்தி சலுகை இருக்கு? நான் இங்கே எல்லார்ட்டையும் கேட்குறேங்க, உங்கள் வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் எந்த வீட்டுக்கு வளர்ந்த +2 10th படிக்கிற பிள்ளைங்க அவங்க போய் யாருக்காவது ஏதாவது ரசம் வைக்க தெரியுமான்னு அது கேளுங்க. யாருக்குமா சமைக்க தெரியும்? பயலுக்கு தான் இப்போ நல்லா சமைக்கிறாங்க, அருமையாக சமைக்கிறான். சேஷாத்திரியெல்லாம் பாதி நேரம் அந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதில் கழிச்சே தானே தர முடியும். அது நடுவில் இருக்கிறாங்களே அந்த அம்மா, ஆண் மேகம், பெண் பட்டம், ஆண் சோகம், பெண் போடுறதுதான் சட்டம். நான் வேடிக்கைக்கு சொல்லலைங்க. உங்கள் வீட்டில் ஒரு பையன் இருக்கா, ஒரு பொண்ணு இருக்காங்க. பையன் சொல்கிறது ஜெயிக்குமா, பொண்ணு சொல்கிறது ஜெயிக்குமா? என்னங்க முடிஞ்சு போச்சு. பையன் கத்துவான், ஆய் போய் அப்படின்வான். அப்பா போட போட. நான் பொண்ணு சொல்லு, நீ சொல்கிறாம்மா, நீ சொல்லு. அவ ஒன்று அழுது சாதிப்பா, அல்லது அமைதியாக இருந்து சாதிப்பா. பய கத்துவானே தவிர சத்து இருக்காது. கடைசியில் சாதிக்கிறது பூரா பெண்ணாக இருக்கும். அவள் சொல்கிறதா நடக்கும், நான் சொல்கிறது உண்மையா இல்லையான்னு நீங்கள் வீட்டில் போய் யோசிங்க. இன்னொன்று, தெய்வானை ரொம்ப நல்லா பேசிட்டு விதவிதமாக ஆண்கள் ஹேர் ஸ்டைல் பண்ணுகிறார்கள், இளைஞர்கள், சின்ன பயல்கள்னாங்க. இங்கே பையன் வெட்டுறது நிறைய இருக்குங்க, விதவிதமாக வளர்க்குறான். பள்ளிக்கூடம் வரைக்கும் அவனுக்கு அனுமதி இருக்குது. அங்கே போனால் ஹெட்மாஸ்டர் கத்திரிக்கோளோடு இருக்காரு. அப்பா என்னடான்னு கேட்குறாரு, நீ தேவலப்பா, அந்த ஹெட்மாஸ்டர் மோசம். கவிதா ஜவஹர் ரொம்ப ரைமிங்காக பேசுனாங்க. பையன் முட்டை சாப்பிடணும்னா அம்மா போய் நாமக்கல்ல வாங்கிட்டு வருமா. ராஜபாளையத்திலேருந்து கிளம்பி ஒத்த முட்டைக்காக நாமக்கல் வரைக்கும் போய் ஒரு அரை நாள் பயணம் பண்ணி வாங்கிட்டு வரும். பொண்ணு, ஏம்மா எல்லா முட்டையும் நாமக்கல்ல இருந்தாம்மா வருது. இப்படி பேசியே எங்களை ஒப்பேத்துறதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன்.
தலைமுறைகள் மாறும்போது பெண் பிள்ளைகள் மீதான மதிப்பீடுகள் மாறுகிறது. ஒன்று, சமூகத்தை நினச்சி பயப்படுறோன்றது இல்லைன்னு, அது உண்மைதான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த பிள்ளைகளுக்கு இந்த உயரங்களை தர வேண்டும் என்ற ஆசை பெருகி இருக்கிறது. நானும் பாரதி மேடமும் ஒரு முறை இங்கேருந்து வெளிநாட்டு பயணம் போகும்போது ஒரு பொண்ணு எங்களோட பயணம் பண்ணாங்க, சின்ன பொண்ணு. அந்த பொண்ணு முதல் முறையாக அமெரிக்கா வரைக்கும் போகிறாங்க, தனியாக போகிறாங்க. எங்களை விமானத்தில் தான் பார்த்துருக்குறாங்க. அந்த ஊர் எப்படின்னு எங்களுக்கே தெரியாது. தனியாக முதல் முறையாக ஹூஸ்டனுக்கு போய் ஒரு கம்பெனியில் சேர போன பொண்ணு அன்னைக்கு சாயந்தரமே ஒரு சீனாக்காரனை கூட்டிக்கிட்டு பட்டிமன்றம் நடத்த இடத்துக்கு வந்தாங்களா இல்லையா? இன்றைக்கு பெண்கள் சொந்த காலில் நிற்க சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லா பெற்றோருக்கும் இருக்கிறது என்ற காரணத்தினால் பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுத்து தான் வளர்க்கிறார்கள். நாட்டுக்குள்ள சில நெருக்கடிகள் இருக்கலாம், ஆனால் வீட்டுக்குள் அவள்தான் முடிவெடுக்கிறாள், அவள்தான் சொத்து. அதனால் பெரிதும் சுதந்திரமாக இருப்பது மகளே என்று சொல்லி இணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரியோர்களே, என்ன முடிவு இருக்க போகுது அப்படின்னு யோசிக்கிறீங்க கிடந்து. ஆனால் ஒரு யோசனை நம்ம பார்க்கணும். வீதிகளை போய் பார்க்குற சுதந்திரம்ன்றதை எங்கே போய் பார்க்க முடியும்? வீதியில் நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்காங்கன்னு. பையங்க முடியை எப்படியெல்லாம் வெட்டிக்கிறானோ, அவன் எப்படியெல்லாம் அங்கே போட்டு கோடு போட்டு இங்கே போட்டு கோடு போட்டு எப்படி அலங்கோலம் பண்ணுறானோ, அப்படி பண்ணாட்டாலும் முன்னாடி மாதிரி தலைவாரி பூச்சூடி வர்ற விவகாரங்கள்லாம் இப்போ பெண்கள்கிட்ட இருக்கா? அது கண்டயத்தமாக தான் பறக்குது. அது இஷ்டத்துக்கு போயிடுச்சு. முதல் ஒரு சுதந்திரம் கிடச்சிருச்சு. இவன் என்ன சுதந்திரத்தில் இருக்கானோ அந்த சுதந்திரம் இங்கே இருக்கு. சரி, அவன் அது என்ன ரிப்புடு ஜீன்ஸான் அங்கங்கே கிழிச்சு விட்டுருக்கான். அங்கங்கே கிழிச்சு இங்கே ஒன்று அங்கே ஒன்று வாங்கி கிழிக்கிறாங்க. அவன் கிழிச்சான். இவ கிழிக்கிறது இல்லை, தைக்கும் போதே கிழிச்சு தை. அவன் கீழே கிழிக்கிறான், இது மேலே கிழிக்குது. அப்போ சட்டை எப்படி வேணாலும் போடலாம். சுதந்திரம் வந்துருச்சாமா? சட்டை எப்படியாவது இவன் போடுறான், அதே மாதிரி இவங்க போடுறாங்களா இல்லையா? அப்போ சுதந்திரம் வந்துருச்சு. சரி, நகரங்களில் நீங்கள் பாருங்கள், வாகன வேகம் ஓட்டுறது இருக்கே, பயக ஓட்டுறாங்கன்னா டபுள்ஸ் வச்சு ஓட்டுறான்னா பொம்பளை பிள்ளைய ட்ரிபிள்ஸ் போகுது. நான் கூடுதலாக சொல்லலை, பார்த்ததாக சொல்கிறேன். ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது, ஒரு பக்கம் என் பிள்ளை கீழே விழுந்துட்டானா அப்படின்ற அச்சமும் இருக்கு. 3 பேர் ஒரு வண்டியில் போகுதுங்க, அது இஷ்டம்தான் அப்படின்னு போகுது. இப்போ இதெல்லாம் நீ யோசிச்சு பாருங்க. அப்படின்னா சுதந்திரம் இங்கேயும் இருக்கு, இங்கேயும் சுதந்திரம் இருக்கு. ஆனால் இது எல்லாம் நகரத்துக்குள்ளே இருக்கு. ஆனால் நம்ம என்ன கேட்குறோம்? பையன் வெளியே போயிட்டான், 2 நாள் ஆள் காணோம். பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்க மாட்டாங்க, அவன் வீட்டு பையில அப்படி தான் போயிருக்கான், அவனையும் காணோம் ஆளை. அப்புறம் கேட்பாங்க, என்னம்மா எங்க? வருவேன், அவனை கொண்டு கரைச்சிக்கிட்டே இருந்தான், என்ன அவன் வீட்டிலே இருப்பேன், போவேன் வருவான், என் பிள்ளை அப்படி ஒன்றும் கெட்டு போகாது, நல்ல பிள்ளை சொல்லிடுறாங்கல்ல. அதே நேரத்தில் 10 மணிக்குள்ளே வர வேண்டிய பிள்ளை ஒரே நாள் 12 மணி ஆச்சு. பக்கத்து வீட்டு அக்கா எட்டி பார்க்கும். பார்த்துட்டு என்னன்னா, தெரு கெட்டு போச்சான். அப்போ ஒரு பெண்ணு வெளியே போயிட்டு வந்தா பேசுபடுபவர்களாக மாறி போச்சு. அப்படின்னா இன்னும் ஒரு பெண்ணை பற்றிய நம்பிக்கை இருக்கு பாருங்க. ஏன்னா பெண்ணு வெளியே போனாலே கெட்டுத்தானே போவா. ஏன் அவள் சுதந்திரமா இருந்தா அவளுடைய வேலையை பார்த்துட்டு வரமாட்டாளா? தவறான கருத்துக்கள் இன்னும் பதிவில் இருக்கு.
அதனால் அந்த பொண்ணை பற்றி அவளை பற்றி மட்டமாக நினைக்கிறான், பேசுகிறான். அப்போ வீட்டார் என்ன செய்வாங்க? பயப்படுவாங்கல்ல. அவங்க அம்மா பதறுவா, நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கண்டி, நீ இப்படி சுத்துறையே, எவ்வளவு கஷ்டம் பாருங்க. அதனால் பெரியோர்களே, இன்றைக்கும் நம்முடைய மண்ணிலே, நம்முடைய வீட்டுக்குள்ள பெண் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கட்டுப்பாடு இருக்கு. எனக்கு என்னமோ அந்த கட்டுப்பாடு நல்லதுதான் என்று நான் நினைக்கிறேன். கொஞ்சம் கட்டுப்பாடு வேணும். அது ஏனென்றால் நம்முடைய தலைமுறை பெருமை பெறுவதற்கு நம்பிக்கை இல்லாமல் அல்ல, நம்பிக்கையான இடத்துல கட்டி கொடுக்க வேண்டியிருக்கே என்பதற்காக அது வேணும் தான் நினைக்கிறோம். மொத்தத்தில் பார்த்தால் சுதந்திரம் இன்றைக்கு நம் வீட்டில் மகனுக்குத்தான் அதிகம், மகளுக்கு குறைச்சு என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.